ஈழத்திலே சக்தி வழிபாட்டில் தேர் திருவிழாவானது முக்கியமான விடயங்கள் என்ன? ரத உற்சவ நிகழ்வு. வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் தேவஸ்தானத்தின் அந்த மிக பெரும் திருவிழா தேர் திருவிழாவானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள், பல்வேறு பக்திபூர்வமான விடயங்கள் என இந்த தேர் திருவிழாவானது மிகவும் மெய்சிலுக்கும் வகையிலே அமைந்திருக்கின்றது. இன்று இந்த தேர் திருவிழாவில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் என்ன, அந்த துர்க்கை அம்மனுடைய சாத்துப்படி எவ்வாறு இருந்தது, இன்று பக்தர்கள் எவ்வாறான பக்தி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இணையதள சேனலுக்கு வாரீங்கள்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இன்றைய தினம் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் தேவஸ்தானத்தின் தேர் திருவிழா. இப்பொழுதே பக்தர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். ஈழத்திலே சக்தி வழிபாட்டில் மிக பிரபல்யம் பெற்று விளங்குகின்ற தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவிலே இன்றைய தினம் ரத உற்சவ நிகழ்வு. ஆலயத்தினுள்ளே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெற்று அங்கிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அம்பிகை ஆலயத்தினுடைய உள்வீதியிலே அடியவர்களுடைய தோள்களிலே சுமந்து வரப்படுகின்ற ஆரோகணமாக அவள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி ஒருபுறம் இருக்க, தெல்லிப்பளை என்றாலே அங்கே துர்கா துரந்தரியினுடைய சைவ தமிழ் பணிகள் தான் நமது கண்முன்னே வரும். ஆதரவற்ற சிறுமிகளை எல்லாம் அரவணைத்து அங்கே மகளிர் இல்லம் ஒன்றை உருவாக்கி அந்த மகளிர் இல்லத்திலே இருந்து அவர்களுக்கு தங்குமிடம் கல்வி, பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி வரை அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையை அமைத்து கொடுப்பது வரை சகலவிதமான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த தெல்லிப்பளை மகளிர் இல்லம் மிகச்சிறப்பு வாய்ந்தது. அதனை விட சிவசேவை, சீவசேவை என்று அன்னதான பணிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது. அங்கே தெல்லிப்பளையினுடைய அந்த துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய பொறுப்பிலே தெல்லிப்பளை சிவதொண்டன் நிலையத்தினரும் அதே போல ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள், கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் தலைமையேற்று அந்த பணிகளை எல்லாம் நடாத்தி வருகின்றார். அந்த வகையிலே உலகெங்கும் வாழும் சைவத்தமிழர் நண்பர்களுக்கு தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கின்றார். மிகச்சிறப்பாக நிர்வாகங்கள் எல்லாம் ஒழுங்கமைத்து கட்டமைக்கப்பெற்று அங்கு நடைபெறுகின்றன. நேரகாலம் தவறாத பூஜை வழிபாடுகள், அங்கே சைவ சமயத்தை தமிழையும் வளர்க்கின்ற சிறப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. இந்த தெல்லிப்பளை துர்கா தேவி தேவஸ்தானத்தினுடைய அந்த பணிகள் மிகச்சிறப்பு வாய்ந்தவை. பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்ற மகோத்சவ பெருவிழாவிலே இன்றைய தினம் ரத உற்சவம் நடைபெறுகின்றது. ரதத்திலே அம்பாள் இன்றைக்கு வருகிறது. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை நீக்க இருக்கின்றாள். இங்கு வரும் அடியவர்கள் எல்லோருடைய அந்த மனங்களிலும் அம்பிகை திருவருள் பாலித்து அவருடைய அந்த மும்மலங்களை நீக்குகின்றார். சிறப்பு இன்றைய தினம் காலை 9 மணி அளவில் ரதத்திலே அம்பிகை புறப்பட்டதும் அந்த நிகழ்வு நடைபெற்ற வண்ணம் இருக்கும். அதேபோல் நாளைய தினம் அங்கே துர்கா நிஷ்கர புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற தீர்த்தத்திலே அவள் தீர்த்தமாட இருக்கின்றாள். எனவே ஆலயத்திலே மிக முக்கியமான விழா தீர்த்த உற்சவம்தான். அந்த தீர்த்த உற்சவத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைய தினம் உங்களுடைய மலபாசங்களை நீக்குகின்ற அம்பிகையுடைய அந்த திருவருளையும் நாளைய தினம் அவள் உங்களுக்கு திருவருளை வழங்க இருக்கின்றாள். எனவே தவறாது அந்த திருவருளை நீங்கள் எல்லோரும் கலந்து அவருடைய திருவருளை பெற வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க தமிழரும் சைவமும் பண்பாடும். தேங்காய்கள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதே போல் யாகசாலையிலே துர்க்கை அம்மன் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் தேரானது மிகவும் அழகாக ஆயத்த நிலையில் இருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
தேரனுடைய வடம் வெள்ளை நிறத்திலே இருக்கின்ற அந்த காட்சி, அதே போல தேர் யாரால் செய்யப்பட்டது என்பது சம்பந்தமான விடயங்கள் இதில் போடப்பட்டிருக்கின்றன. 1978ஆம் ஆண்டு இந்த தேரானது செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மழை பெய்து கொண்டிருக்கின்ற அந்த பொழுதிலும் அடியவர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி மேகத்தை பார்த்தால் தெரியும். மேகங்கள் எல்லாம் கருப்பாகவே காணப்படுகின்றன. யாகசாலையை முடித்து பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் துர்க்கை அம்மன் தேருக்கு வருகின்ற அந்த அழகிய காட்சியினை பார்க்க முடியும். துர்க்கை அம்மனுக்கு அந்த அழகிய மாலையினை போடுவதற்காக அந்த பாவை காத்து நிற்கின்ற அந்த காட்சி அழகான சாத்துப்படி முழுக்க சிகப்பு நிற ரோஜா மலர்களினால் அந்த சாத்துப்படி செய்யப்பட்டிருந்தது. விலை உயர்ந்த மலர்கள். குருக்கள் மேலே ஏறி துர்க்கையம்மனுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் மற்றும் மாலைகளை அனுப்பிப்பதற்காக ஏறுகின்ற அந்த காட்சி எல்லா அடியவர்களும் எதிர்பார்த்த அந்த காட்சி துர்க்கை அம்மன் வழியால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
தொண்டர்கள் மிகவும் அழகாக அந்த துர்க்கியம்மனை காவி தேர் கொட்டகைக்கு மேலே ஏற்றுகின்ற அந்த பக்திபூர்வமான செயல்பாட்டை செய்கின்றார்கள். பக்தர்கள் எல்லோரும் தேரில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த திரைச்சீலை எழுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கத்துக்குரிய குருக்கள் ஐயா அவர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, மாவை ஆதீனகர் அவர்களே, அமீரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். அம்பாளுடைய பெருந்திருவிழாவாகிய தேர் திருவிழா பக்தி பூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாம் என்ற ஈஸ்வரி துர்க்கி அம்பாள் அனைவரையும் காத்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற அத்தனை அடியவர்களும் இங்கே நடைபெறுகின்ற அந்நியகாலத்திலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டி இப்பொழுது பூங்கா உடைக்கின்ற நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொடர்ந்து வழக்காக கொடுக்கப்படும். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த தேரானது இழுக்கப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். தேர் இழுக்க ஆரம்பித்த உடனேயே தூக்கு காவடிகள் எல்லாம்
கோயிலை நோக்கி வர ஆரம்பித்திருக்கின்றன. மணி அடிக்க, பறை முழங்க, துர்க்கா அம்மனுடைய அந்த தேரானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து பார்க்கின்றோம். வடங்கள் இருபுறம், ஒரு புறம் ஆண்களும் ஒரு புறம் பெண்களும் என அந்த துர்க்கா அம்மனுடைய அந்த தேரானது வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். துர்க்கி அம்மன் ஊஞ்சலில் இருந்து ஆடுவது போல ஆடிக்கொண்டிருக்கின்றார். பேரானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி பெண்களும் ஆண்களும் என அந்த வடங்களை பிடித்து மிகவும் பக்தி பூர்வமாக இழுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வரவேற்பாக அந்த தேர் வட்டங்களை இழுத்த வண்ணம் பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சி, தேரானது திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க போகின்றோம். பெண்கள் அடிக்க, ஆண்கள் பிரதட்டை உருண்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். காவடிகளும் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம்.
சரியாக 10 மணி அளவில் தேரானது இருப்பிடத்தை நோக்கி நகரவடைகின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். மிக சிறப்பாக 2025ஆம் ஆண்டுக்கான தேர் திருவிழாவானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.